இன்றைக்கி பூண்டு வாசனையோட நல்ல காரமாக புழுங்கலரிசி முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு 35 முறுக்கு சுட்டு எடுத்துடலாம். இது செய்கிறது ரொம்ப 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 ஈஸி. வாங்க இது இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி புழுங்கலரிசி முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் 2 கப்பு இட்லி அரிசியை எடுத்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது 2 கப்பு இட்லி அரிசி. இதை ஒரு 4 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது அரைக்கும்போது அது கூட ஒரு 6 காஞ்ச மிளகா. இந்த மிளகா மீடியம் ஸ்பைஸில் தான் இருக்கும், ரொம்ப காரம் இருக்காது, அதனால 6 போட்டிருக்கேன். உங்கள் மிளகா காரமாக இருக்கும்னா மிளகாவோட அளவை குறைச்சிடுங்க. 6 மிளகா, அப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு, கொஞ்சம் பெருங்காயம். இது எல்லாத்தையும் மாவு அரைக்கும் போதே போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடணும் மாவை. அதுக்கப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, ஒரு 1/4 கப்பு பொட்டுக்கடலை மாவு, அப்புறம் 1/2 கப்பு வறுத்து அரைச்ச உளுந்து மாவு இது எடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் உப்பு ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு வேண்டி இருக்கும். அப்புறம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய். ஸோ இப்போ மாவு கிரைண்டரில் பூண்டு, காஞ்ச மிளகா, பெருங்காயம், உப்பு எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது கூட இந்த வெண்ணெய் எடுத்து வச்சுருக்க வெண்ணெய், எள்ளு, அப்புறம் மாவுங்க 2 மாவு, ஸோ இதெல்லாம் போட்டு பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சிட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா அரைக்கும் போது நல்ல வெண்ணெயாட்ட மாவு நைஸாக அரைச்சிக்கணும் மாவு. இப்போ பாருங்க, இப்போ நம்ம தண்ணி ஊற்றி தான் பிசைகிற மாதிரி இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போடுவோம், 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு. ஸோ இன் டோட்டல் 3/4 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இது மாவு பிசைகிறதுக்கு ஒரு 1/4 கப்புலேருந்து 1/2 கப்பு வரைக்கும் தண்ணி குடிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க, இல்லைன்னா அது ரொம்ப மாவு தளர்வாக போயிடுச்சுன்னா முறுக்கு எண்ணெய் இழுக்கும். அப்புறம் ஒட்டாமல் நல்லா இப்படி வரணும். அது அந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டா போதும். ஸோ மாவு ரெடி. இப்போ எப்படி முறுக்கு செய்கிறதுன்னு பார்ப்போம். இதை ஒரு மூடி போட்டு கவர் பண்ணி வச்சுப்போம். அப்படி இல்லைன்னா இது காஞ்சி போயிடும். ஒரு தடவை எடுக்கும் போதும் எடுத்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுப்போம். 3 ஹோல் இருக்கும் இல்லையா, அந்த இது போட்டிருக்கேன் நான். இது உள்ள லைட்டாக எண்ணெயை தடவிட்டு மாவு போட்டுப்போம். இது இப்படி ஃபுல்லாகிற வரைக்கும் போட்டுக்கலாம் மாவுலாம். ஸோ இப்போ முறுக்கு எப்படி சுற்றுறதுன்னு பார்ப்போம். அது நான் ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். பார்ச்மெண்ட் பேப்பரில் இப்படி இந்த இது மேலே இருக்கிறது சுற்ற ஆரம்பித்தா கீழே வரும். மாவு டைட்டாக இருந்தாலும் முறுக்கு உடஞ்சி போகும். ஸோ அதனால் கரெக்டாக பதமாக பிசைஞ்சுக்கணும் மாவு. இந்த முறுக்கு பச்சரிசி மாவை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இது எடுத்து போட கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கரண்டியில் பின்னாடி எண்ணெய் தேய்ச்சிட்டு அது மேலே கூட சுற்றிக்கலாம். அது வானலில் ஃப்ளிப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது மாதிரி சுற்றிக்கலாம். இது எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். பேப்பரில் இருக்கிறத எடுக்கும்போது இப்படி எடுக்கணும். இது மேலே இப்படி கை வச்சுட்டு இப்படி ஃப்ளிப் பண்ணால் அப்படியே கையில் வந்துடும். அது அப்படியே எண்ணெயில் போடணும். இது புதுசாக இருக்கவங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கரண்டியில் 2-3 கரண்டியில் சுற்றி வச்சுட்டு அப்படி மெதுவாக எண்ணெயில் ஃப்ளிப் பண்ணிடலாம். ஸோ இப்போ வானலில் எண்ணெய் வச்சு நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். சும்மா ஒரு சின்ன பீஸ் போட்டு பார்ப்போம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. வட்டியில் சுற்றணும் இல்லையா, அதை இப்படி மாவு கிட்ட எடுத்துன்னு போய் இப்படி ஃப்ளிப் பண்ணிடுங்க. பண்ணால் உள்ளே விழுந்துடும்.
கையில் எடுக்கிறது மெதுவாக கை எடுத்துன்னு வந்து இப்படி போடணும். இது பழக்கம் இல்லைன்னா கரண்டிலே சுற்றி அப்படியே உள்ளே போட்டு வைக்கணும். முறுக்கு எல்லாத்தையும் போட்டுட்டு உடனே திருப்பக்கூடாது. அந்த ஓசையெல்லாம் கொஞ்சம் அடங்கின அப்புறம் திருப்புவோம். அதே மாதிரி வந்து ஹீட்டையும் வந்து கொஞ்சம் வந்து ஹை டு மீடியமாக கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கணும். இல்லைன்னா முறுக்கு வந்து தீஞ்சு போயிடும். நான் வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு ரவுண்டு போட்டு எடுத்துட்டேன். அதில் என்ன ஆச்சுன்னா மாவு வந்து கொஞ்சம் கட்டியாக இருந்தது. அதனால் முறுக்கு வந்து கொஞ்சம் முள்ளாக வர ஆரம்பிச்சிடுச்சு. இது இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள், அது மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு ஸ்பூன் வந்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டா கரெக்டாக போயிடும். தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த ரவுண்டு போட்டது வந்து கரெக்டாக இருக்குது. அது மாவு ரொம்ப டைட்டாக இருந்தது, அதனால தான் இது மாதிரி வந்துடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சமாக, அதுக்குன்னு ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி தான் ஊற்றணும் தண்ணி. ½ ஸ்பூன் 1 ஸ்பூன் ஊற்றினா கரெக்டாக போய்டும். ஏன்னா இது புழுங்கல் அரிசின்றதுனால ஒரு 2 நிமிஷம் வச்சிட்டோம்னா கூட அது என்ன ஆகும், காஞ்சி போயிடும். தண்ணி வந்து டைட்டாக போயிடும் அந்த மாவு. பச்சரிசி மாவு அவ்வளோ சீக்கிரத்தில் ஆகாது. பட் புழுங்கல் அரிசி வந்து கொஞ்சம் டைட்டாக ஆகிடும், சீக்கிரத்தில் டைட்டாக ஆகிடும். அதனால் பார்த்து பார்த்து தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கணும். ஆனால் முறுக்கு வந்து இந்த முறுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பச்சரிசி முறுக்கை விட இது நல்ல வாசனையாக, பூண்டு எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால வந்து நல்லா காரமாக வாசனையாக, பூண்டு வாசனையோட ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், முறுக்கு வந்து ஓசையெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ வந்து முறுக்கு எடுத்துடுவோம். நான் வந்து இன்றைக்கி கடலை எண்ணெயில் தான் பொரித்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் பொரித்து சுட்டு எடுக்கலாம். இது வந்து முறுக்கு வந்து நல்லா ஆறின அப்புறம் டப்பாவில் போட்டு வச்சுட்டா, ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சுட்டா இது வந்து ஒரு 2லேருந்து 3 வாரம் வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், முறுக்கு ரெடி.